அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அமர்ந்து எழுதிய தலைவிதியாக மேசராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன, காத்திருக்கும் மகிழ்ச்சி, காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அப்படிப்பட்டவர் இயற்கை சுபகிரகம் இல்லை என்றாலும் கூட மனித வாழ்வில் சூரியனின் இயக்கம் இல்லை என்றால் மற்ற இயக்கங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வளவரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்திலிருந்து தற்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பொதுவாகவே சூரியன் சுகஸ்தானத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவ்வளவு சிறப்பான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விட மாட்டார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வரும்போது இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. அலைச்சல் சிரமம் என்று அதிகமாக ஏற்பட்டாலும் கூட காரிய வெற்றி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் நட்பு கிரகமாக சந்திரன் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியனின் நட்பு கிரகமாகவும் சந்திரன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல பல காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சூரியன் 4ஆம் வீட்டில் வலம் வரக்கூடிய வேளையில் குறிப்பாக தாய் வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம், சங்கடம் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையில உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சூரியன் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவார். சுகஸ்தானம் உள்ளிட்ட சில இடங்களில் சற்று நடுநிலையான பலனை கொடுப்பார். எனவே விருத்தாஷ்டகஸ்தானமாகிய 4இல் சூரியன் அமர்ந்தாலும் பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் மேசராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே அமையும். அதோடு மட்டுமல்லாது அவர் கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே உறுதியாகவே நிலையான வருமானம் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த வேளையில் பல எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து மிக சிறப்பான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய கதவை வெறும் கைகளை பயன்படுத்தி வேறு எந்த உபகரணங்களையும் பயன்படுத்தாமல் திறக்க வேண்டும் என்ற போட்டி. அதை கேட்டவுடன் பலர் அந்த போட்டியில் பங்கு பெறக்கூடிய ஆர்வத்துடன் வருகிறார்கள். அதற்கு பரிசாக தனது ராஜ்யத்தின் ஒரு சிறு பகுதியை பிரித்து சிற்றரசராக மாற்றப்போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. உடனே பலர் அரசராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற அங்கு குமிழ்கிறார்கள். ஆனால் இந்த போட்டிக்கான நிபந்தனை என்னவென்றால் ஒருவேளை அந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் அவர்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவர் மனதிலும் அச்சம் சூழ்ந்து கொள்ள அந்த போட்டியில் பங்கு பெறுவதை தவிர்த்து பின்னோக்கி செல்கிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அந்த போட்டியில் முன்னேற்றம் பாதையில் பயணிக்கிறார். நான் பங்கு பெறுவேன் என்று நகர்கிறாருங்க. அப்போது அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரை பல வாக்குல அவரை குழப்புகின்றனர். அந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது. அரண்மனை வாயிலில் பின்புறம் போர் வீரர்கள் இருப்பார்கள். மிகப்பெரிய யானை பலம் இருக்கும், சேனை பலம் இருக்கும். உன்னால் திறக்கவே முடியாது. உன் கைகளை இழந்து பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுவாய் என்று பலர் எச்சரிக்கின்றனர். ஆனால் அவை எதையும் பொருள்படுத்தாமல் அவன் அந்த கேட் இருக்கக்கூடிய நுழைவாயில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தள்ள ஆரம்பிக்கிறான். அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அதற்கு தாழ்பால் கூட இடவில்லை.
இப்படிதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல விஷயங்கள், உங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு முன் நம்மளை பல பேர் பல வகையில் குழப்பும் போது அந்த பணியை செய்யாமலே தோல்வி அடைய செய்து விடுகிறோம். ஒருவேளை முயற்சி செய்திருந்தால் பெரிய அளவில் சிரமமின்றி மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாக சூரியன் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் எதிர்பாராத சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சொத்துக்கள் ரீதியான விஷயங்களிலும், அது மட்டுமல்லாது பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல விஷயங்களிலும் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை, கர்மஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சூரியன் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எளிதில் களைந்து விடுகிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் சூரியன் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைவாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் சாதகமற்ற சூழலை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உண்டு. புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக பணியை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய தருணத்தில் சூரியன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்வதால் கலைத்துறை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும். ஆடம்பர படைப்புகளை மேற்கொள்வதோடு ஆடம்பர விரய செலவுகளை பிரம்மாண்ட படைப்புகளாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. செலவுகள் குறைந்து முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த வேளையில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாகவே கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அதனால் சூரியனிடமிருந்து பல்வேறு வகையான ஆற்றல் கிடைப்பதோடு உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை அனுதினமும் செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் நிச்சயமாக சூரியன் எழுதிய தலைவிதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு